என்னோடய ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்போவே வந்து சேரும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன வேணும்னு நேற்று நைட்டே சின்ன பையன் சொல்லிட்டு படுத்துட்டாங்க. அவனுக்கு பூரிக்கு எப்போவுமே மசால் பிடிக்காதுங்க, சன்னா மசாலா தான் வேணும். ஸோ நைட்டே வந்து சன்னாலாம் ஊற வச்சுட்டு படுத்துட்டேன். தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு படுத்துட்டேன். காலையில் நேரமே எழுந்திரிச்சு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வணக்கம்ங்க, நான் மஞ்சு. சன்னா மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வெங்காயம் எடுத்து நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு, தக்காளியும் எடுத்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வானலியில் சீரகம், சோம்பு, 2 ஏலக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு, வெங்காயத்தையும் போட்டு வதக்கிட்டு, கூடவே தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ரொம்ப ப்ரௌனாகிறவும் இல்லை, ஒரு அரை வதக்கினாவே போதும். இதை நம்ம திரும்பவும் கொதிக்க வைக்கிறதுனால. இப்போது ஆறுனதுக்கப்புறமா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. சன்னாவை போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டுங்க, உப்பு போட்டுக்கலாம். இப்போது ஒரு சின்ன காட்டன் கிளாத் எடுத்து அதில் வந்து கிராம்பு, பட்டை, ஏலக்காய், சோம்பு, டீத்தூள் எல்லாத்தையும் போட்டு சின்ன மூட்டை மாதிரி கட்டி உள்ளே போட்டுருங்க. இது கலருக்காகவும் வாசனைக்காகவும், ரொம்ப டாமினேட் பண்ணாமல் மைல்டாக நல்லா வாசனை வரும். அதுக்காக நல்லா ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது பூரி மாவு ரெடி பண்ணிடலாங்க. கோதுமை மாவு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக சர்க்கரை, தேவையான அளவுக்கு உப்பு, ஆயில் ஊற்றிக்கோங்க, கொத்தமல்லி இலைகள் இது எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து ஊறுறக்கு வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம இதை வதக்கிட்டு வந்துடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகா, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க, மல்லித்தூள் 2 டீஸ்பூன், சன்னா மசாலா 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சாட் மசாலா 1 டீஸ்பூன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் போட்டுருங்க. தேவையான அளவுக்கு தண்ணி அந்த மிக்சிலேயே இருக்கும் இல்லைங்க, அதை கலந்து ஊற்றிட்டு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. போட்டு லிட்டு போட்டு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ இவ்வளோ தூரம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா சன்னா மசாலா இருக்குது இல்லைங்களா, அதை வந்து தண்ணியோடவே உள்ளே ஊற்றிடலாம். இது நல்லா அந்த மூட்டை எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே ஊற்றிடுங்க. நல்லா வெந்துருச்சுங்க சாஃப்டாக. கொஞ்சமாக குக்கர்லேயே வச்சுருங்க. எதுக்குன்னா அதை வந்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு கெட்டித்தன்மை கிடைக்கும். அதுக்காக இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து அதையும் அந்த கிரேவி கூட ஊற்றிடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. சால்ட்டு இப்போ தேவைன்னா எவ்வளோன்னு பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க. நல்லா கொதித்து வரட்டுங்க. தண்ணி கொஞ்சம் சுண்டணும், அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட் வரும். இந்தளவுக்கு சுண்டினதுக்கப்புறமா மல்லி இலை போட்டுட்டு கசூரி மேத்தி நல்லா கையில் கசக்கி அதையும் கொஞ்சமாக போட்டுருங்க. நீங்கள் தேவைப்பட்டால் பட்டர் போட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சன்னா மசாலா ரெடி. நல்ல வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது பூரி போடுற ஆரம்பிச்சிடலாம். அவனுக்கு வந்து எப்போவுமே குட்டி பூரி தாங்க பிடிக்கும், பெருசு வேண்டான்னு சொல்லிடுவான். அது எவ்வளோ நேரம் திரட்டிகிட்டு இருக்கிறதுன்ட்டு நல்லா அகலமாக திரட்டிட்டு ஒரு மூடி ஒன்று வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறதுங்க. அவனும் ஹெல்ப் பண்ணான், கூடவே வந்து நின்றுட்டு இந்தளவுக்கு கட் பண்ணி நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. வேன் வர சத்தம் வேறு கேட்குது. ஸோ கடகடகடான்னு பொரிச்சு எடுக்கணும். 5 மினிட்ஸ் இன்றைக்கி லேட்டு தான். நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா எடுத்து பேக் பண்ணிட வேண்டியது தான். சூப்பராக பூரியும் ரெடிங்க. நல்லா டேஸ்ட் பண்ணுறதுக்கு செம்மையாக இருந்துச்சு, ஸ்பைஸியாக. லஞ்சுக்கு வந்து நல்லா சாஃப்டான பூரி கூட சன்னா வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.